ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் டைப் செப்பரேஷன் பார்க்கலாம். குரூப்பிங். கன்வர்ஷன்லேயே ரொம்ப ஈஸியானது இந்த குரூப்பிங் மட்டும்தான். இதை நம்ம பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதிக்கிறேன். இதோட பேஸ் வேல்யூ 2, ஏன்னா பைனரி. தென் ஆக்டல் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதோட பேஸ் வேல்யூ 8. இதில் எல்லா பைனரி வேல்யூமே 0 அண்ட் 1ஸில் தான் இருக்குது. அது ஆக்டலில் கன்வெர்ட் பண்ணணுன்னா நமக்கு ஒரு சின்ன டேப்லேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஆக்டல், தென் 0லேருந்து 7 வரைக்கும் எழுதிக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 நம்பர்ஸ் இருக்கும். நான் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 காலமாக பிரிச்சுருக்கேன். ஏன்னா ஆக்டலோட வேல்யூ 2/3. 2/3னா 8. உங்களுக்கு மேலே இருக்க அந்த க்யூபை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8. டோட்டலாக உங்களுக்கு 8 அதோட பேஸ் நம்பர் கிடச்சிரும். தென் அங்கே இருக்க பவர் வேல்யூ 3னா தான் நீங்கள் 3 டிவிஷனாக பிடிச்சி நம்ம எழுத ஆரம்பிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 பிட்டுன்னு சொல்லலாம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 0 1 0 1 0 1. தென் நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 0 1 1 0 0 1 1. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் 0 1 வரும். செகண்டு 0 0 1 1. தென் தேர்டு 4 0 4 1. இதுதான் இந்த ஆக்டலோட வேல்யூ. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம அந்த பைனரி கன்வர்ஷன் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம். 1 0 0 1 1 1 0 1 0. தென் இப்போ செப்பரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சைட்லேருந்து செப்பரேட் பண்ணணும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டு தான் செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஆக்டலோட வேல்யூ 3னால 3 3யாக செப்பரேட் பண்ணிக்கலாம். தென் 0 1 0 அந்த நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்து 0 1 0 2க்கு வருது, அப்போ 2. தென் 1 1 1 1 1 7ல் வருது, அப்போ 7. தென் 100 உங்களுக்கு 4ல் இருக்குது. தென் அந்த 4 இங்கே எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதணும். 472 இதோட பேஸ் வேல்யூ 8. தென் நீங்கள் எப்போவுமே அந்த கொஸ்டின் எழுதிட்டு தென் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. 472 பேஸ் வேல்யூ 8. இந்த பைனரி டு ஆக்டல்லையே நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே 3 3 பிட் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் கொஸ்டின் எழுதிக்கோங்க. தென் ரைட் டு லெஃப்ட் செப்பரேட் பண்ணிக்கலாம் 3 3யாக. தென் நெக்ஸ்ட் 3. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிட் தான் இருக்குது. அது 3 பிட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது 3 பிட்டாக ஆகிடுச்சா? இப்போது நீங்கள் வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 1 0 உங்களுக்கு 6. தென் 0 1 0 2 0 1 1 3. தென் நீங்கள் வழக்கம் போல் கொஸ்டின் எடுத்து எழுதி ஆன்சர் எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த இடத்துல என்ன டவுட் வருதுன்னா எந்த சைடு நம்ம 0 ஆட் பண்ணணும்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நீங்கள் 0 ஆட் பண்ணணும். இதில் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டாட் வச்சு, அதாவது டெசிமல் வேல்யூ பைனரியில் ஆட் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு. ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அதே கொஸ்டினை நீங்கள் கீழே எழுதிட்டு நீங்கள் செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே ரைட் டு லெஃப்ட் பண்ணிக்கோங்க. தென் டெசிமலுக்கு உங்கள் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் டு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்டில் இருந்து நம்ம ரைட்டுக்கு டிவைட் பண்ணிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 பிட் தான் இருக்குது. இப்போ 3 பிட்டாக மாற்றுறதுக்கு 00 ஆட் பண்ணிக்கலாம். 100க்கு என்ன வரும்? 4. தென்
010க்கு 2, 110க்கு 6, 010 2. நீங்கள் ஃபைண்ட் பண்ண ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். நடுவில் டாட் கம்பல்சரி வைக்கணும், அந்த டெசிமல் பாயிண்ட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நீங்கள் கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். பேஸ் வேல்யூ 2, தென் 26.24, பேஸ் வேல்யூ 8. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தது பைனரி டு ஆக்டல்.